வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி அவங்களுடைய நியூ அஃபிஷியல் வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட், அதுக்கப்புறம் சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டருக்கான அந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வராமல் இருந்ததுக்கு இதுதான் காரணமாக இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி செலக்ஷன் போஸ்ட்டுக்கான போஸ்ட் டீட்டெயில் எல்லாமே முன்னாடியே அப்டேட் பண்ணியிருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் விடாமல் இருந்ததுக்கு இதுதான் காரணமாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓல்டு வெப்சைட் இன்னமும் ஆக்டிவாக தான் இருக்குது. ஓகே, ஓல்டு வெப்சைட் வந்து இன்னமும் ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இனிமேல் வரப்போகிற எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னால் நீங்கள் புதுசாக ஒரு வாட்டி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இந்த டைமில் இந்த வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணுற ஒரு பிளான் இருக்கிறனால தான். ஸோ நடுவில் அந்த அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கிறப்போ ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணிவிட்டு இதில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இதில் அப்ளை பண்ண சொல்ல முடியாது. அப்படிங்கிறனால தான் டிலே ஆயிருக்குது, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு டிலே ஆயிருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னும் 2-3 நாளுக்குள்ள 2 நோட்டிஃபிகேஷனுமே வந்துடும். அது நியூ வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே நீங்கள் ஆல்ரெடி ஓல்டு வெப்சைட்டில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் நியூ வெப்சைட்டில் புதுசாக எல்லாருமே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அதில் இருந்த எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை இன்னும் அப்டேட் பண்ணலை. சும்மா மாடல் கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன் வந்து இதில் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன், ஆனால் வெப்சைட் சரியாக ஒர்க் ஆகலை. எல்லாருமே ட்ரை பண்ணுறதுனால ஒர்க் ஆகலை. அதில் இருக்கிற அதே கண்டென்ட் தான் இதுலேயுமே இருக்குது. ஓகே, ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வெப்சைட் ஒர்க் ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ஷன் போஸ்ட், அதுக்கப்புறம் சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கு முன்னால் சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.